வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்துட்டு சர்வேயருடைய கேஸ் ஹியரிங் ப்ராசஸ் வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்துட்டு 7th ஜூலை அன்றைக்கி வந்துட்டு லாஸ்ட் ஹியரிங் சொல்லியிருந்தாங்க. பட் வந்துட்டு கேஸ் வந்து ரீச் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேட் கொடுப்பாங்க, அதை இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கான அப்டேட் தான். ஆக்சுவலி டேட் கொடுத்துருக்காங்க. என்றைக்கு ஹியரிங் அப்படின்னா இன்றைக்கி தான் வந்து ஹியரிங் கொடுத்துருக்காங்க. 10th ஜூலை 2025 வந்துட்டு ஹியரிங் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்துட்டு ஏன் ஹியரிங் வரல அப்படின்னா, நமக்கு வந்து ஐட்டம் நம்பர் வந்துட்டு ரொம்ப தள்ளி இருந்தது சரியா. ஸோ வந்துட்டு அங்கே ஹியரிங் ரீச் ஆக முடியலை. ஸோ அதனால் தள்ளி போச்சு. அதுக்கு முன்னாடியும் சேம் ப்ராப்ளமில் இருந்தது. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு ஐட்டம் நம்பர் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் மேபி நம்மளுக்கு ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. பட் இந்த டைமும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஐட்டம் நம்பர் வந்து 65 இருக்குது. மேபி லாயர்ஸ் போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு முன்னாடி எடுத்து விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை ரெக்வஸ்ட் பண்ணாதான் கண்டிப்பாக ஓகேவா. ஸோ வந்துட்டு இன்றைக்கி ஹியரிங் வந்தது அப்படின்னா அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ. இதுவரையும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரெகுலர் அப்டேட்டுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோர்ட் கேஸ் ஹியரிங் டீட்டெயில்ஸ் பார்த்தினா ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து இருக்கும் சரியா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.